புரோட்டீன், குட் கொலஸ்ட்ரால், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இறால ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ஆகிடும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா அந்த ப்ராப்ளமும் கிடையாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ இறால மஞ்சத்தூள், வெறுமிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பொடியாக நறுக்குன்னா 30 பல்லு பூண்டை சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்க இறாவையும் சேர்த்து லைட்டாக வதக்கி ஒரு லிட்டு போட்டு மூடி 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இறாலேருந்தே நல்ல தண்ணிலாம் வந்து ஓரளவுக்கு இறா வெந்திருக்கும். தண்ணி எதுவுமே இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணக்கூடாது. இறாலேருந்தே தண்ணி வந்து நல்லா ரெடி ஆகிடும். அகெயின் ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி இறா நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்திருக்கும். இவ்வளோ பூண்டு போட்டிருக்கோமே, பூண்டு ஸ்மெல் வருமானு நினைக்காதீங்க, துளி கூட வராது, அந்த பூண்டெல்லாம் கரைஞ்சி போயிடும். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு பெரட்டுனீங்கன்னா சூப்பரான இறா பெரட்டல் ரெடி.